நாம இன்னைக்கு மிளகு குழம்பு தான் பண்ண போறோம். குழம்பு பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 வரமிளகா, 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு, வரமிளகா, ஒரு 15 போல சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்குனா ரொம்ப டேஸ்டான மிளகு குழம்பு ரெடி. இந்த குழம்ப சளி இருமல் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க.